ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரங்களில் நாம் ஒரு நீதிமானாய் வாழ்கிற மக்களே போனா அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை ஒரு நீதிமானாகவும் உத்தமனாகவும் கர்த்தர் பார்த்தார். ஆமென் என்பதை குறித்து நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். நீதிமான்களுக்கோட அப்படிப்பட்டதான தவறான வழி நடத்தப்படுவதற்கு, தவறாய் வழி விலகி போவதற்கு அவங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு இருக்கிறதை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டுக்கு நீ தேவை அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. நீ வேணும், உன் குடும்பம் வேணும், அது ஆண்டுக்கு அதுதான் விருப்பம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீ என்ன செய்தாலும் ஆண்டுக்கு நீ தேவை. அதனால ஆண்டவர் பாருங்க, யோனாவை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு தான் போக சொன்னார். ஆனால் போக சொன்னது நினிவேவுக்கு. ஆனால் இவன் போனது தர்சீசுக்கு போனான். ஆனாலும் இவனை கொண்டு தான் கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவனுக்கு புயல் காற்றை உண்டாக்கி கடலில் தூக்கி போட்டு மீன் வயிற்றில் 3 நாள் கடந்து அதுக்கு பிறகு அங்கிருந்து கூப்பிடுறான். கையில் போய் நான் எடுத்தாவே ஞாபகம் இந்த மீன். ஆனால் அந்த மீன் வயிற்றுல 3 நாள் இரவு பகலுமா இருக்கிறான். ஆமாம். நல்லா சொல்லும்போது, அன்பா சொல்லும்போது அவன் கீழ்ப்படியலை. ஆனால் இப்போ மீனின் நாற்றத்திலிருந்து கூப்பிடுறான் ஆண்டவரை நோக்கி. ஆமாம். கடைசியாக ஆண்டவர் பாருங்க, அவருக்கு ரொம்ப ஞானம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஆமாம். பாருங்க, மீனுக்கு கட்டளை கொடுத்த உடனே இவன் சொல்ல போகிறான் மீனில் அப்போ இப்போ என்ன தூக்கி கடலில் தூக்கி போட சொல்ல போகிறான் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. தூக்கி போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அது எங்கேயோ கடந்த மீனை கடலில் அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்து கரெக்டாக அந்த கப்பல் ஒட்டியே போகுது. இவனை தூக்கி போட்ட உடனே அழகாக கவ்வியை என்ன பண்ணுது, உள்ள என்ன பண்ணுது, முழுங்குது. ஆமாம். அப்போ ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா அமைச்சுமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே தெரியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நம்ம கடந்த வாரத்தில் கூட நம்ம படித்தோம். அப்போ மறைவானது எல்லாம் கர்த்தருக்கு அது பிரியமானது. ஆமென். அவருக்குரியது அதெல்லாம். அதனால தான் கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஆகான் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோசுவா புத்தகத்தில், யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 11வது வசனம், இந்த ஆகான் பரீஷனா ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் என்ன பண்ணார், விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கானான் தேசத்துக்கே கொண்டு வந்துட்டார். இப்போ கானான் தேசத்துக்கு கொண்டு இப்போ கானான் தேசத்தில் என்ன பண்ணார், ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டு சுதந்திர பூமியாக கர்த்தரவங்களுக்கு கொடுக்குறார், சித்த வைக்கிறார். ஆமாம். இப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணி போய் யுத்தத்தில் என்ன பண்ண ஜெயிச்சு அந்தந்த பட்டணங்களை என்ன பண்ணாங்க, அவங்க சுதந்திர பூமியாக அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆகான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடக்குது, வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறி உடன்படிக்கையை அவங்க மீறினார்கள். தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டுன்னு சொல்லி சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, சாபத்தீடானது இருக்குதுன்றார். ஆமாம். ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அங்கே போனதை எதையுமே என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் எல்லாமே கடவுளுக்குரியது. அதனால எதுவும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் என்ன பண்ணாங்க, சாபத்தீடானதை எடுத்துக்கிட்டாங்க. வஞ்சித்து வச்சுட்டான், களவு பண்ணுறான். அது இல்லாமல் பண்டம்பாடிகளுக்குள்ளே என்ன பண்ண மறைச்சி வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் பாடாது சொன்னோம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் நிற்கக்கூடாமல் முதுகை காட்டினார்கள். அல்லேலூயா. இப்ப சத்துருக்கு முன்னாடி போய் நிக்க முடியல. ஆனா ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ உனக்கு முன்னாடி ஒருத்தனை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதில்லைன்னு சொல்லி யோசுவா 1:5 வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் வாக்கு தத்தங்களை உரைச்சார். வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் செய்கிறவர், அவர் மனமாறவர் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆனா இஸ்ரவேலர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பட்டணம்,
அந்த சாதாரண பட்டணம், அந்த பட்டணத்தை வந்து என்ன பண்ண ஆயி என்ற பட்டணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் சொற்ப மக்கள் போனாலே நிச்சயமா என்ன பண்ணலாம்? நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவங்க நினைச்சாங்க. ஆமென். ஆனா ஈஸியா போய் ஜெயிச்சிருக்கலாம். 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள் எல்லாம் யோசுவாவின் காலத்துல அப்படி ஜெயித்து அந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சுதந்திர பூமியா கர்த்தர் வாக்கு பண்ணபடி கானான் தேசத்துல சுதந்திர பூமியா கர்த்தர் கொடுத்தார். ஆனா ஆரம்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, பாருங்க யுத்தத்துல போறாங்க, அங்கங்க ஜெயம் எடுக்குறாங்க. எகிப்துக்கு அந்த இது எரிகோவுக்கு போறாங்க. எரிகோ கோட்டையை வந்து பாக்குறாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற மக்கள் இந்த பக்கம் பார்க்க முடியல, இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் பார்க்க முடியல. ஒரு பெரிய மதில் சுவர். ஆனா எப்படி ஆண்டவர் வந்து அதை நமக்கு சுதந்திர பூமியா கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ஈஸியானது. நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அழகா இன்னும் இப்ப இருக்கிற காலகட்டம் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரங்கள் பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் வந்துச்சு. எல்லாம் உடச்சி துக்குநூறு ஆக்கிறாங்க. இந்த ரோடு ஹைவே ரோடுகள்லாம் பார்க்கறதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், மறுநாள் பார்த்தீங்கன்னா உடச்சி நுறுக்கி எல்லாம் ரோடு ஆக்கிட்டாங்க. வரைக்கும் வரை பாறை குண்டுகள் எல்லாம் மலைகள் எல்லாம் தொடங்கி ஆமே அந்த மாதிரி இயந்திரங்கள் இன்னைக்கு வந்துச்சு. ஆனா அன்னைக்கு இயந்திரங்கள் இருந்தா அதை பயன்படுத்த சொல்லியிருப்பாரோ என்னவோ. ஆனா ஆண்டவர் வந்து ஒண்ணுமே சொல்லல. 6 நாள் ஒரு முறை வந்துட்டு என்ன பண்ணுங்க, துதி செலுத்திட்டு வாங்க. 7வது நாள் 7 முறை சுத்திட்டு வாங்க. அந்த எரிகோ மதில் தரை மட்டமா இடிஞ்சு விழுங்க. அவ்வளவுதான், துதினால இடிஞ்சு விழுந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு எதெல்லாம் லேசு நமக்கு பெருசு, ஆனா அவருக்கு சாதாரணமானது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய நெருக்கம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தான் பெருசு, ஆனா அவருக்கு பெருசே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவருக்கெல்லாம் சாதாரணது. அவர் நினைச்சாலும் ஒரே செகண்ட் எதனாலும் தலைகளாம் மாற்றி விட்டுருவார். ஆமே. ரொம்ப எல்லாம் எனக்கு இருக்குதுன்றவங்கள ஒண்ணுமில்லாத ஆக்கிடுவாரு. ஒண்ணுமில்லாத ஒண்ணு மேல தூக்கி சிங்காசனத்துல வைக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் தாழ்த்தவும் அவருடைய கரத்தால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இப்ப வந்துட்டு ஆண்டவர் அப்படி வந்து யோசுவா கிட்ட தைரியப்படுத்தி சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த ஜனங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஆயி பட்டணம் சின்ன பட்டணம், ஒரு குட்டை மாதிரி. அப்போ ஒரு பட்டணம் இதை போயிட்டு ஜெயிக்கலாம்னா இதுக்கு ஒரு 3000 பேர் போனாவே நம்ம ஜெயிச்சிடலான்றாங்க. ஆனா போயிருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஏன் அந்த ஜெயம் வரல? ஆரம்பத்திலே தோல்வி அவங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா, இவங்க சாபத்தீடானதை எடுத்துக்கிறாங்க. ஆண்டுடைய கட்டளையே கற்பனையை மீறாங்க. அதனால சாபத்தீடானத்தை என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை மீறி சாபத்தீடானத்தை அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. பண்டபாடிகள் இருக்குது, வஞ்சித்திருக்காங்க, ஆகவே வந்துட்டு போயிருந்தாங்க, களவு செஞ்சிருக்காங்க, எல்லாம் அப்படின்றத அங்க வந்து என்ன பண்ண ஒவ்வொரு காரியத்தை வந்து அங்க சொல்லிட்டு வர. ஆமா. இதனால இது இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜெயம் இல்லை. ஆமா. அல்லேலூயா. எப்ப நம்முடைய குடும்பத்துல தேவனுக்கு விருப்பம் இல்லாத வேண்டாத நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல அது சாபத்தீடானது இருக்குதோ அது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கவே முடியும். அல்லேலூயா. தோல்வி மேலதான் தோல்வி வரும். ஆமேன்னு சொல்லுங்க. தோல்வி அடைஞ்சாங்க இஸ்ரேல் மக்கள், தோல்வி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் விழுந்து போயிட்டாங்க. அன்றைக்கு சில மக்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதுனால, உடன்படிக்கை மேறனத்தினால, பன்னம்பாடிகளுக்குள்ள ஆண்டவர் சொன்னதை மிஞ்சி என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு வந்து நமக்குன்னு சேகரித்து வச்சதுனால அந்த சாபத்தீடு அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. ஜெயத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை போய் அன்னைக்கு துதிக்கு ஜெயம் போது இந்த ஆகானம் இருந்தான். அப்ப யார் தான் வந்து செய்தாங்க? எழுந்துரு, நீ ஏன் விழுந்து கிடக்குற, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசுவாவை எழுப்பி என்ன சொன்னாரு? இந்த ஜனங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாபத்தீடானதை எடுத்ததை ஒரு மனுஷன் உண்டு அப்படின்றத சொல்றாரு. யாரு என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொரு கோத்திரமா அவர் சொல்றாரு. ஒவ்வொரு கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பிதாக்கள், அவங்களுடைய தகப்பன் சந்ததி, அதுக்கடுத்து அவங்களுடைய வாரிசு தலைமுறைகள் எல்லாத்தையும் லைன்ல ஒவ்வொரு கோத்திரமா வர வைக்கிறார். அப்போ வந்து பெஞ்சமின் கோத்திரத்துல ஆகான் வந்துட்டு என்ன பண்றான், காணப்படுறான். அல்லேலூயா. இந்த ஆகானை வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஏதை செஞ்சேன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டு கடைசியா வந்து அவன் வீட்டுல குளிப்பு வந்து உள்ள பச்சை வச்சுக்கிறான். ஆமே. அல்லேலூயா. இப்படி எல்லாத்தையும் அவன் வந்துட்டு என்ன பண்றான், புதைச்சி வச்சுக்கிறான். இது புதைச்சி வச்சுக்கிற எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண கொண்டு வராங்க. கடைசியா இது எடுத்துட்டு கண்டுபிடிச்ச பிறகு ஆளை கண்டுபிடிச்சாச்சு, பொருளையும் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அவனை கல்லெறியே கொண்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட காரியத்தை இஸ்ரேல் மக்களுக்கு அவநம்பிக்கை உண்டாக்குற, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி நிறைய மக்கள் மடிஞ்சு போனதுக்கு காரணம் நீதாண்டா, அவங்க குடும்பம் தாண்டான்னு சொல்லி கல்லெறியே கொண்டு போனாங்க. ஆமே. அல்லேலூயா.
அதனால ஆகான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு யுத்த வீரனை போல, ஒரு ஜெப வீரனை போல தான் எரிகோ பட்டணத்தை சுற்றி வரும்போது போனான். நல்லவன் மாரி நடிச்சான். ஆனா சாபத்து இடத்தை எடுத்து வச்சவன் எவன்? ஆமென் சொல்லுங்க. கடைசியா கல் எறிஞ்சு கொல்லப்பட்டவனா மாறினான். அவனும் அவனுடைய குடும்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதல் தோல்வி இந்த ஆயி பட்டணத்துல தோல்வி வந்துச்சு. அதனால ஒளித்து வைத்து மறைச்சு வச்சதுனால அந்த தோல்வி அவங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஜெயத்தை பார்க்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறத நம்ம வந்துட்டு போயினா, தேவன் விரும்பாதத நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னா அதை தூக்கி எறியணும். ஆமென். அவருக்கு ஆண்டுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மறைச்சு வைக்க கூடாது. ஒரு நாள் ஒளிச்சு வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த மறைவானதும் ஒளி அப்போ மறைச்சு வச்சுக்கணுவோ, ஒளிச்சு வச்சுக்கணுவோ, சாபத்தீடு நம்ம குடும்பத்துல இருக்கும். ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, நன்மையை பார்க்க முடியாது. ஆகவே நமது தோல்வி மேல தோல்வி, வெற்றி மேல வெற்றி ஒரு நாளும் பார்க்க முடியாது. தோல்விதான் வரும், மற்றவர் ஜெயத்தை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வெளியே நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம வெளியில வந்துட்டு என்ன பண்றோம்? நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்றவங்க மாதிரி, நல்லா பைபிள் படிக்கிற மாதிரி, நல்லா ஆக்டிவா காட்டிக்குவாங்க. ஆனா உள்ளான அந்தரங்க ஜீவித்துல, ஒளிபடத்துல செய்யற அந்த பாவங்கள் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அது ஆண்டுக்கு நம்ம ஒருவேளை ஊழியக்காரருக்கோ, விசுவாசிகளுக்கோ மறைச்சிடலாம். ஆனா அவருக்கு மறைக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இருளில் இருப்பவைகளை கூட என்ன செய்யறாருன்னா, அவர் வெளிச்சத்துல கொண்டு வருகிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீ இருள் செய்யறத வெளிச்சத்துக்கு கொண்டு வர என்ன செய்ய என்ன பண்ண அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு கேட்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவருக்கு மறைவா எதையும் அவருக்கு செய்யாம ஒளி மறைவு இல்லாம உண்மையா வாழ்றாங்க பாருங்க, அவங்களதான் தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப உண்மையுள்ள மனிதர்களை, உண்மையுள்ள பெற்றோர்களை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கணும். ஆகவே பிள்ளைகளுக்கு மறைவா வந்துட்டு பெற்றோர்களும் எதுவும் தப்பான வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழ்ந்து காட்டிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த உண்மையை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாம் எந்த காரியத்துல இருந்தாலும், ஒரு சின்ன காரியத்துல இருந்தாலும், பெரிய காரியத்துல இருந்தாலும், பிள்ளைகளுக்கு மறைவாகவோ, பெற்றோர்களுக்கு மறைவாகவோ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை மறைச்சு ஒழிச்சு வச்சிருந்தாலும், அதை கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறன்ற நிச்சயம் நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த உண்மை தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. ஆமென். இப்படி ஒளிவு மறைவு இல்லாம எல்லாம் ஓப்பன் டைப்பா இருக்கணும். எதெல்லாம் திறந்த புத்தகத்தை போல என்ன பண்ணும், அவன்கிட்ட உண்மையா வாழணும். ஆமென் சொல்லுங்க. அவன்கிட்ட வந்து தப்பா வந்து நடந்துச்சுன்னா, நிறைய காரியங்கள்ல வந்து பாருங்க, செல்போன் வந்துச்சுன்னா, செல் வந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து தூக்கி ஓடி போயிடுவாங்க. அது ஒரு நாள் என்னாலும் ஒரு நாள் வந்து என்ன பண்ண காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு எப்படி திருட்டு வேலை பண்ண முடியும்? ஆமென். என்னைக்குனாலும் காட்டி கொடுவாங்க. ஒரு வேளை குளிக்கிறதுக்கு போகலாம், பாத்ரூம் போகலாம், எங்கன்னா போகும்போது வந்து என்ன பண்ணும், போன் வரும், அடிக்கும் போது டகான எடுத்து என்ன பண்ணும். அதனால தான் இன்னைக்கு குடும்பங்கள் சீரழிக்கிறதுக்கு காரணம். ஆமென். அதனால மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, புருஷனுக்கு மனைவி துரோகம் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அவநம்பிக்கை வர மாதிரி, கேவலம் வர மாதிரி, அசிங்கம் வர மாதிரி பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும் என்ன பண்ணக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறாருன்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். மறைவு இருக்கக்கூடாது. ஒளிவு மறைவு இல்லாத அப்பா அம்மா கிட்டையும் சரி, பெற்றோர்கிட்டையும் நம்ம உண்மை உள்ளவங்களா நம்ம காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு எபேசருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எபேசருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எபேசருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும் என்று சொல்றாரு. அங்க 12வது வசனத்துல 12 அப்ப சொல்றாரு அப்ப கீழே சொல்றாரு எல்லாருக்கும், அந்த 6வது வசனத்தை பார்த்தீங்க, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அங்கதான் அதுதான் சொல்றாரு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் ஒரே ஒருவத்தை தான், அவர் தான் தேவன். ஆமென். அவர் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அவர் எல்லாருக்குள்ளும், அப்புறமா எல்லாரோடும் எப்படி இருக்கிறான், உங்கள் எல்லாருக்குள்ளையும் இருக்கிறாராம். ஆமென். எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அந்த ஒரே தேவன். ஆமென் சொல்லுங்க.
அவருக்கு நம்ம மறைவா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குள்ள அவர் இருக்கிறவர். ஆனா அவருக்கு நம்ம இடம் கொடுத்தா அவர் நமக்குள்ள இருப்பார். நாம அவருக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா இங்க இருக்க மாட்டார் அவர். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலே இருக்க மாட்டார், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க மாட்டார். அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே ஜீரோ தான். தோல்வி மேல தோல்வி தான் வரும், அசிங்கம் அவமானம் எல்லாமே வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அங்க பாடாத வசனத்துல கூட சொல்றாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, அங்க 11வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனை பற்றும் குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, அப்ப கிறிஸ்து எதிர்பார்க்கிற நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம பூரண புருஷரா மாறினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய குமாரனை பற்றும் அந்த விசுவாசத்துல அறிவில நம்ம ஒருமனப்பட்டவங்களா நம்ம இருக்கணும்ன்ற. அப்ப கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, ஆண்டவர் எதிர்பார்க்க அந்த வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக நம்ம பூரண புருஷரா மாறணும். சத்தியத்தை கேட்க 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 நம்ம என்ன பண்ணோம், வருஷத்தம் அடையணும். இன்னும் அந்த அறிவு வரணும், ஞானம் வரணும். ஆனா சத்தியத்தை எவ்வளவு கேட்டாலும் நம்ம அதுக்கு ஒண்ணுமே, அது கேட்டு இங்கேயே இப்படி தொடச்சு விட்டு போயிட்டோம்னா பூரண புருஷரா ஆக முடியுமா? ஆண்டோடைய வருகையில போக முடியுமா? போக முடியும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷரா அது வரைக்கும் என்ன செய்யணும், வந்துட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் அந்தரங்கத்துல ஒளிபிடத்துல, அந்த ஒளிபிடத்துல மறைவா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறைவா நம்ம செயல்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எதா இருந்தாலும் ஓப்பனா நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 31ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க எப்படின்னா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான், இவன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாபானும் அவனுடைய லாபானுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க, நீ எங்க அப்பா கூட இருந்ததுனால தான், என் வீட்டுல இருந்ததுனால தான் இவ்வளவு ஆசீர்வாதம் நன்மையெல்லாம் உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி பொறாமப்படுறாங்க. பொறாமப்பட்ட உடனே இப்போ அவங்க அப்பனுக்கே என்ன பண்ணுச்சு, லாபானுக்கே என்ன பண்ணுச்சு, மாமனாருக்கே பொறாம வந்துச்சு யாக்கோபு மேல. ஆமே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப யாக்கோபு என்ன பண்றான், தன்னுடைய மாமனார் கிட்ட சொல்லாதே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அந்த நைட்ல பேசுறாரு. நீ போ, உன் தகப்பனுடைய தேவனிடத்துக்கு என்ன பண்ண, உன் தகப்பனுடைய பூமிக்கு நீ போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருப்பா, தரிசனமான இடத்துக்கு ஆண்டு காமிச்சு மறுபடியும் அவரை போக சொல்றாரு. நைட்டோட நைட் என்ன பண்ண, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அவனுடைய எல்லா சொத்து குழந்தைகளை எல்லாத்தையும் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆயத்தப்படுத்தி இவன் என்ன பண்ணா கூட்டு கட்டிக்கிறான். ஆமே. இது போகும்போது என்ன நடக்குதுன்னா, ராகேல் தான் ரொம்ப சௌந்தரியமானவன். அந்த ராகேலுக்கு தான் 14 வருஷம் என்ன பண்றான், மாமனார் வீட்டுல அடிமை வேலை மாதிரி செஞ்சிருந்தவன். இந்த ராகேல் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு புத்தி இருந்துச்சு. பாருங்க இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 3-4 ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உம்மோட கூட நான் இருப்பேன். ராகேலையும் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை. என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப இவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, முன்ன பாருங்க உங்க அப்பா நேற்று இருந்த முகம் மாறி இன்னைக்கு இல்லை. நிறைய பேருக்கு உங்களை கூட நீங்க கூட பார்த்துருக்கலாம், உங்க வாழ்க்கையில உங்க அனுபவத்துல கூட. நீங்க ஏதாவது சில நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டு கொடுத்துருக்காருன்னா உடனே அதை பார்க்குற மக்களுக்கு மறுநாள் அப்படியே எரிச்சல் அடைவாங்க. உங்களை பார்த்தாவே பார்க்காத மாதிரி பாருங்க. ஆமே, பொறாமப்படுவார். இது உலகம். அதனால இங்க பாருங்க, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டதை அவனுடைய மாமனாருக்கே பிடிக்கல. ஆனா கடவுள் பார்த்தாரு, அவனை என்ன பண்ண, அவன் தகப்பனுடைய தேவனுடைய இடத்துக்கு நீ என்ன பண்ண, புறப்பட்டு போவான்னு சொன்ன உடனே இங்க பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன்னா வேலை செய்தேன், பணிவிடை செய்தேன். ஆமே. என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன பண்ணேன்,
உன் தகப்பனுக்கு நான் ஊழி செய்தேன் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. என் சம்பளத்தை உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து 10 முறை மாட்டினா ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கு தீங்கு செய்யும்படி மட்டும் என் தேவன் என்ன செய்யல, எனக்கு இடம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல. ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டிமாருக்கெல்லாம் சொல்லிட்டு இப்ப புறப்படலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, புறப்படுறாரு. ஆனா புறப்படும் போது இந்த ராகேல் என்ன பண்ணா தெரியுமா? 31 வசனம். இப்ப என்ன பண்ணிட்டா, அவங்க அப்பா வந்துட்டு இவன் வந்துட்டு தேவனை உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறவன் யாக்கோபு. ஆமென். ஆனா லாபானுடைய குடும்பங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, விக்கிரகத்தை வணங்கின்னு கொண்டு இருந்த குடும்பம். ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ண, அவங்க அப்பா அவங்க குடும்பத்தினுடைய குலதெய்வம் மாதிரி அந்த சிலைகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சுரூபங்களை தூக்கி இந்த ராகேல் வந்து என்ன பண்ண, தூக்கிட்டு வந்து அசிங்க அந்த வசனத்தை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழே வைத்து உட்கார்ந்திருந்தால். அல்லேலூயா. இப்ப வந்து அவங்க அப்பா வந்து பாக்குறான். பார்த்த உடனே, ஏன் நீ வந்த ரைட்டுப்பா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்துட்ட ரைட்டு, என்கிட்ட சொல்லாது சரி வந்துட்டு ரைட்டு. ஆனா ஏன் விக்கிரகத்தை, என்னுடைய தெய்வத்தை ஏன் நீ தூக்கின்னு வந்துட்ட அப்படின்னு கேட்கறான். ஆமே, உன் தெய்வத்தை நான் என்னத்துக்கு எடுத்துன்னு வர போறேன், இங்க யார்கிட்ட இருக்கிறத எடுத்துக்க, தேடி பார்த்து எடுத்துக்க. அப்படி ஒரு வேலை யார்கிட்டயாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, அவங்க கொன்று போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா. இந்த ராகேல் என்ன பண்றான், அவங்க லாபான் வந்து எல்லாத்தையும் தேடுறான். ஆனா இவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் நான் வந்து பெண்களுக்கு வருகிற மாதவிட போல நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ஒட்டகை அந்த என்ன சொல்றது அந்த வசனத்துல அது அந்த இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ண, சுருட்டி கீழே அதை வச்சுக்கிட்டு அது மேல வைக்கணும். அவங்க அப்பா எல்லாத்தையும் இடத்துல தேடி தேடி பார்த்துட்டு இல்லை. ஆனா எந்த திரின்னு வந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட இவன் மறைச்சிட்டான். ஆனா புருஷன்கிட்டையும் மறைச்சிட்டான். ஆமே, இவன் நான் இதை 8 வந்து புருஷன்கிட்டையும் யாக்கோபுகிட்டையும் சொல்லல. ஆனா அவங்க வந்து கொலை செய்யப்படுவாங்க, அவன் செத்து போடுவான்ட்டார். அவர் வந்து பயமா ஒரு சாபத்தையே விட்டுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வந்து இப்ப இங்க சொல்ற 36. அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானோடைய வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை எவ்வளவு உக்கிரத்தோட தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பினை என்ன, நான் செய்த துரோகம் என்ன, என் தட்டு மூட்டைகளை எல்லாம் தடவி பார்க்கிறே, உங்களுடைய வீட்டு தட்டு மூட்டைகளை என்னத்தை கண்டுபிடித்து அதை எனக்கும் என் சகோதரருக்கும் உடைய சகோதரருக்கும் முன்பாக இங்க வை, அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ 20 வருஷமா உங்ககிட்ட நான் சேவை பண்ணேன், இப்படியெல்லாம் பண்ணேன், ஒரு பொருள் காணாது போனதில்லை. நீ காணாது போனதுக்கெல்லாம் என்கிட்ட கை என்ன பண்ண, என் வருமானத்திலிருந்து என்ன பண்ண எல்லாத்தையும் கையில் வாங்கிட்டேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு நான் சொல்றான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா கடைசியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியா எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க. ஆனா கடைசியா ராகேல் வச்சுனால கடைசியா பிரயாணப்பட்டு போறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரயாணத்துல பாதியிலே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவன் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா, அதான் பெஞ்சனு. அதுக்கு பிறகு வழியிலே அவன் செத்து. ஆமா, ஏன் அவளுக்கு அந்த மரணத்தை ஆண்டவருக்கு அனுமதிச்சாரு, இந்த விக்கிரகத்தையும் தூக்கி கூடவே வச்சுன்னு வந்துறாள். கடவுள்கிட்ட மறைச்சிட்டா, கடவுள்கிட்ட மறைக்க முடியல, புருஷங்கிட்ட மறைச்சிட்டா, அப்பங்கிட்ட மறைச்சிட்டா. ஆனா கடவுள்கிட்ட ஆணையத்தபடி அது இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு என்ன, யார் கையில் இருக்குதோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணும், சாதனை சதிக்கிறான். ராகேல் வழியிலே போய் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்துக்கு போகாதே வழியிலே வந்து என்ன பண்றான், செத்து மடிஞ்சு போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் வந்துட்டு போயிங்கன்னா நம்ம அது போல நாம் வந்துட்டு ஒருவேளை அப்பா கண்ணுக்கு நம்ம படாத ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். புருஷனுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆகவே மனைவினுடைய கண்களுக்கு தெரியாத போகலாம். பிள்ளைகளுடைய கண்களுக்கு பெற்றோர்கள் செய்யறது தவறுகள் ஒருவேளை தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா பாருங்க, கர்த்தர் வந்துட்டு போயிடலாம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அங்க அப்பனுக்கும் மறைச்சா, புருஷனுக்கும் மறைச்சா, ஆனா தேவனுக்கு மறைக்க முடியும். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார். அதனால அகோலமான மரணத்தை வழியிலே சந்திக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. நாம் அது போல நம்ம வழியில நாம் அப்படிப்பட்டதான அந்த சாபத்தை எடுத்து வைத்து நம் பாதிலே அழிஞ்சு போறதுக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமானதே, தேவனுக்கு நம்ம தேவனோடு கூட நம்ம செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையில உண்மையாய் நாமும் நம்முடைய குடும்பமும் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
நமக்காக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒருவனும் போட்ட எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வாசிக்கும் போது, 6ஆம் அதிகாரம் 32வது வசனம், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே என்னத்தை உண்போம், என்னத்தை உழுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்க. என்னத்தை உண்ண போறோம், என்னத்தை சாப்பிட போறோம், என்னத்தை உடுக்க போறோம் அப்படின்றத என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்க. இவைகள் எல்லாம் அந்நியானிகள் உலகத்தார் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கு, நாடி தர்றாங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன தேவைன்றது அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அது அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, அந்த 33வது வசனத்துல 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையக்காக கவலைப்படும், அந்த நாளுடைய பாடியே போதுன்றார். அப்ப நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், ஒவ்வொரு நாள் பாடு உனக்கு போதுன்றது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரமபிதா நமக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிவிச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையாளர்களா நம்ம. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சான். இயேசு கிறிஸ்துவ 3 வருஷ காலம் கூடவே இருந்தவன். ஆனா இயேசுவை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினவன். ஆமென், அல்லேலூயா. ஆனா பாத்தீங்கன்னா, ஆனா அவன் மறுதலிக்க போறான்றது ஆண்டவருக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு, இன்றைக்கு நைட்ல பூலமத்தியமா, இன்னைக்கு நைட்டு சேவல் கூவும் நேரத்துக்குள்ள 3 முறை என்ன பண்ணுவ, மறுதலிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அது அவருக்கு தெரியாதா? தெரியும். இவன் மறுதலிக்க போறான்றது தெரிஞ்சும் கூட ஆனா அவன் மறுதலிச்சான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா பாருங்க, பேதுரு அந்த யோவான் 18ஆம் அதிகாரத்துல 25ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 30வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா கடைசியா இந்த பேதுருவை கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் மறுதலிக்க போறான். அவன் மறுபடியும் அந்த லீடர், அவன் தான் லீடர் எல்லாத்தையும் சீசர்களுக்கு என்ன பண்ண அப்போஸ்தலருக்கு லீடரா இருந்தவன். வாசிக்கலாம் 18வது வசனத்துல 18ஆம் அதிகாரத்துல 25ல இருந்து 30 வரைக்கும் வாசிக்கலாம். அவனை நோக்கி ஒருவன் அல்லவான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அவனோட கூட இருந்தவன் என்பதா தோட்டத்தில் நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றான் ஒருத்தன் இன்னொருத்தன். அப்ப பாருங்க, பேதுரு என்ன பண்ற, இயேசுவே மறுதலிக்கிறவனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவன் இப்ப ஆண்டவர் மறுதலிப்பான்றது அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்குவான். ஆனா மறுபடியும் அதுக்கு பிறகு இவன் மனம் கசந்து அழுது என்கிட்ட வருவான்றது அவனுடைய இருதயம் எல்லாம் ஆண்டுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரை என்ன பண்றோம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சாப்பிடும் போது கறிவேப்பிலை அல்லது பாத்தீங்கன்னா ஊறுகாய் நம்ம தொட்டுக்கிற மாதிரி தூக்கி போடுற மாதிரி, கறிவேப்பிலை தூக்கி போடுற மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் நிறைய பேர். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேதுரு இப்ப மறுதலிச்சு, அப்ப அது மறுதலிச்சது போலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சில நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வந்துச்சுன்னா கடவுள் இருக்கிறாரா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது செய்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவரவே மறுதலிக்கிறவங்க இருக்க. ஆனா மறுதலித்த பேதுருவை மறுபடியுமா ஆண்டவர் உணவு உள்ளவனை மாற்றி மறுபடியும் லேடரா கர்த்தர் கொண்டு மாற்றி வச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் எவ்வளவுதான் மறுதலிப்பான்றது அவருக்கு தெரியும். ஆனா மறுதலிச்சாலும் அவனை கொண்டுதான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லி, நீதான் எனக்கு தேவை அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ண அவரை கண்டுபிடிச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும்?
அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீ ஒருவேளை மறுதலிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரை தூஷித்த அவமானப்படுத்தின சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்து அவரை அவசியம் படுத்தியிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உன்னை மறுபடியுமா புதுப்பிச்சு நீ எனக்கு வேணும், உன் குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அங்க ஆதியாகமம் புத்தகத்துல கடந்த வாரத்திலையும் நம்ம படிச்சோம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது மூவரும் அப்ப யாரு அப்படின்னா மேல 18வது வசனம் சொல்லுது, பேழையின் புறப்பட்ட நோவாவினுடைய குமாரர் சேம், தகப்பன். இப்ப இவங்க 3 பேர்னால தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஜனங்க பெருகுனாங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நோவா அதுக்கு பிறகு பிள்ளைகளை பெற்றெடுக்கல. ஆனா அவங்களுடைய 3 பிள்ளைகள் இந்த சேம், காம், யாபேத், இவங்க 3 பேர் தான் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க மூலியமா தான் அது இந்த 8 பேர், அவங்க கணவன் மனைவி, அந்த 3 பேருடைய மருமகன் அந்த மகனும் மருமகளும், அதே போல நோவாவும் அவருடைய மனைவி, ஆக இந்த 8 பேர் தான் வந்துட்டு ஆண்டவர் அந்த வேலைக்குள்ள வச்சிருந்தார். ஆமென். அதுக்கு பிறகு இந்த 3 பேர் நிமித்தமா கர்த்தர் என்ன பண்ணாரு, சந்ததியை பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினாங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு திராட்சை தோட்டத்தை நாட்டினான், குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலைக்கு படுத்திருந்தான். தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அல்லேலூயா அல்லேலூயா. இவன் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த காம் வந்து என்ன செய்தான், தகப்பன் வஸ்திரம் விலகி என்ன பண்றான், குடிச்சிட்டு படுத்துக்கிறத போயிட்டு என்ன பண்ணிட்டான், எல்லார்கிட்டையும் பரம்படிச்சிட்டான். எங்க அப்பா இப்படி படுத்துக்கிறாரு அப்படி படுத்துக்கிறாருன்னு ஊரெல்லாம் துடுபடுத்திட்டான். ஆமே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வந்து சின்ன காரியம் செஞ்சுட்டா கூட அவங்க பெருசா என்ன பண்ணுவாங்க, பிரபலப்படுத்திட்டுருவாங்க. இது காமனுடைய குணம். ஆமே. பாருங்க, அந்த தகப்பனுடைய வந்துட்டு நிர்வாணத்தை அவன் பார்த்தது மாத்திரமல்ல, எல்லாரும் இடத்துல போய் தூக்கி விட்டுட்டான். ஆனா சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். ஆனா சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சேமும் யாபேத்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த தகப்பன் இப்படி பட்டிருக்கிறான்ற கேள்விப்பட்டாங்களே தவிர, ஆனா அவங்க ஒரு வஸ்திரத்தை எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, பேக் சைடே இப்படியே பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணாங்க, தகப்பனுடைய அந்த சரீரத்தை வந்து என்ன பண்ண மூழ்கிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால இவன் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அந்த பாருங்க 24வது வருஷம் சொல்லுது, நோவா திராட்சை ரசத்தின் வெறித்திலிருந்து விழித்த போது தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், அடிமைகளுக்கும் அடிமையா இருப்பான் என்று சொல்லி சொல்றான். ஆமென். தகப்பனுடைய அந்த ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டியவன் சபிக்கப்பட்டவன் என்ற பேரை வாங்கிட்டான். காரணம், தன் தகப்பனுடைய அந்த மஞ்சத்தை மற்றவங்க கிட்ட போய் என்ன பண்ணிட்டான், அவங்கள பத்தி குறை சொல்லி தகப்பனை பத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினதுனால இவன் சபிக்கப்பட்டவனா மாறணும். நாம் இன்னைக்கு சின்ன காரியம் வந்தாலும் ஒரு சின்ன காரியத்தை பெருசுப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தி கொண்டு போய் வெளியே நம்ம வச்சோம்னா இந்த காணானை போல நம்ம சபிக்கப்பட்டவங்களா மாறிடும். ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எப்தாயோ நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்துல வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கீலேத்தினான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் யாரு, ஒரு வேசினுடைய மகன் இந்த எப்தா. கீலேத்தின் மனைவியும் அவருக்கு குமார்த்தைகளை பெற்றார்கள். அவங்க பெரியவர்கள் ஆனபோது எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, ஒரு நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப வீட்டுல தகப்பனுடைய சுதந்திரமே இல்லாத இவன் தான் முதல் பொண்டாட்டினுடைய புள்ள எப்தா. ஆனா 2வது ஒரு பொண்டாட்டி கட்டி அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்து பெரியவங்க ஆன போது தகப்பனுடைய சுதந்திரத்தை இல்லாதபடிக்கு எப்தாவை துரத்துட்டாங்க. அவன் வேற இடத்துல போய் என்ன பண்ணான், குடியிருந்தான். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அப்ப வந்து அந்த நாட்கள்ல வந்து அம்மோன் புத்தியரை வந்து என்ன பண்றாங்க, இவங்க மேல வந்து யுத்தம் பண்ண வராங்க இஸ்ரவேல் மேல. அந்த இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ண வரும்போது இஸ்ரவேலுக்கு முன்னின்று போய் பட நின்று ஜெயிக்கிறதுக்கு யுத்தம் பண்றதுக்கு ஒரு மனுஷனை பாக்குறாங்க. அந்த பட்டணத்துல ஒருத்தனே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு சரியான ஒரு மனிதன் இந்த எப்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க,
தகப்பனுடைய வீட்டுல சுதந்திரம் இல்லை, சமுதாயத்துல அந்தஸ்து இல்லாத போச்சு. சமுதாயத்துல யார் அவனுக்கு அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட ஒழுங்குபடுத்தி அவனுக்கு வர வேண்டிய சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கல. ஆனா துரத்தப்பட்ட நிலைமையில அவன் போனான். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு இவன் தான் அதுக்கு சரியானவன்னு சொல்லி இப்ப சமுதாயத்துல அவனுடைய அந்த இடத்துல இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில அவனை ஒரு நியாயாதிபதியா கர்த்தர் என்ன பண்றாரு, உயர்த்தி வச்சு அந்த யப்தா தான் சேனாதிபதியா கர்த்தர் அதை கூடி சுத்தப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை யப்தாவை போல இந்த யப்தா தான் பாத்தீங்கன்னா, இந்த யப்தா யார் அப்படின்னா, அவன் தான் யுத்தம் பண்ணி நான் போயிட்டு யுத்தம் பண்ணிட்டு நான் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில நீங்க என் கூட இருந்த ஜெயத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசல்ல எது வந்தாலும் அது உனக்கு பலியா கொடுக்குமா, தகன பலியான்னு சொன்னவன். ஆமா, அவனுக்கு இருந்தது பசங்கெல்லாம் இல்லை, ஒரே ஒரு பெண்ணு தான். அந்த வாலிப பெண்ணு அதே ஓடி வீட்டுல இருந்து ஓடின்னு வந்துச்சு வெளியே. வந்த உடனே அப்போ யப்தா ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். ஆனாலும் கூட அப்ப அவங்க மகக்கிட்ட ஏப்பா என்னப்பா ஆச்சுன்னா, ஜெயம் கொடுத்தாச்சு, ஆனா ஆண்டு குட்டி பிரிவை நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், அந்த உடன்படிக்கை நான் மாறக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஜெயம் எடுத்துட்டு நான் என் வீட்டு வாசல்ல நான் வரும்போது எனக்கு எதிர்த்து எது வந்தாலும் சரி உமக்கு தகன பலியாக நான் செலுத்துவேன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்ப நீயே ஓடி வந்திருக்கிற அப்படின்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. கடைசியா அது ஒரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட செஞ்ச உடன்படிக்கையை நம்ம மாற்றக்கூடாது, அதை செஞ்சிடுங்கப்பா. ஆனாலும் கூட எனக்கு ஒரு 3 மாசம் தருணம் கொடுங்க. இந்த மலையில போயிட்டு நானும் என் தாதிமார்களும் போயிட்டு என்ன பண்ண துக்கம் கொண்டாடிட்டு நான் வருகிறேன். அதுக்கு பிறகு நீங்க ஆண்டவரத்துல நீங்க செஞ்ச அந்த உடன்படிக்கை நீங்க மேலாத அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த யப்தா. ஆமென் சொல்லுங்க. நாம் உடன்படிக்கையில ஒரு நாள் நம்ம மீறிடக்கூடாது. அந்த உடன்படிக்கை உண்மையா உத்தமமா மறைச்சு வைக்காம ஆண்டுக்கு முன்னாடி நம்ம செய்ததை உண்மையா நம்ம செலுத்தும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனுடைய சுதந்திரம் இல்லை, ஆனா சமுதாயத்துல அந்தஸ்து இல்லாத ஒரு மனிதனை அந்தஸ்தை கொடுத்து உயர்த்தி சேனாதிபதியா கர்த்தர் உயர்த்தினார் யப்தாவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களையும் அப்படி கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் மோசே யாத்திராகம புத்தகத்துல வாசிக்கும் போது மோசே அரண்மனை விட்டு வெளியே வரும்போது எகிப்தியனும் சண்டை போட்டுங்கிறாங்க. ஆனா இவன் இப்ப எபிரேனுக்கு சாதகமா எகிப்தனை கொல்ல போறான்றது ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அவன் என்ன பண்ண, அடிச்சு ஒரே அடி அடிச்சு மணல போட்டு போச்சுட்டான். ஆமே, மோசே இது வெளியே வராது தெரியாது யாருக்கு தெரியல அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா மறுநாள் எபிரேனே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப வந்தா உன்னை அதிபதியாகவும் உன்னை நியாயபதி எங்களிடத்துல உன்னை ஏற்படுத்துறது யாரு? நேற்று அந்த எகிப்தனை கொண்டு போடுறது போல என்னையும் கொண்டு போட பாக்குறியான்னு. ஆமே, இப்ப காரியம் வெளியே வந்துச்சு. இது பார்வனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்று போட்டு வந்தான், தப்பிச்சு என்ன பண்ணான், ஓடனான் மீதியான தேசத்துக்கு. 40 வருஷம் போய் அங்கே இருந்தான், மறைஞ்சி வாழ்ந்தான். ஆமே, ஆனா மறைஞ்சி வாழ்ந்தவனை மறுபடியும் அவனவே அழைச்சி மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு அவனவே அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு போறதுக்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்துறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவர் ஆண்டவருக்கு ஒன்றும் மறைவானது ஒன்று இல்லை. அவர் எபிரேயர் 13:8 வாசிக்கிறபடி அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு நாளும் எப்பயுமே ஒரு காலமும் நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்கு மறைந்து நம்ம வாழ முடியாது. நாம எல்லாம் நமக்கு, ஆனா நாம நம்ம தான் அவருக்கு தேவை. நாம் எப்படிப்பட்டவங்களா நம்ம வாழ்ந்திருந்தாலும், நம்ம அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமா போய் அவரை நோகடிச்சு வேதனைப்படுத்தியிருந்தாலும், இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற இன்றைக்கு நீ அவருக்கு வேண்டும், உன் குடும்பம் அவருக்கு வேண்டும், உன் பிள்ளைகள் அவருக்கு வேண்டும். எனக்கு மறைவா வாழாம உண்மையா நீங்க வாழணும்ன்றத அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாளையும் புதிய மாதத்தையும் நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே இன்மட்டுமாய் நீர் வழிநடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு என்னது தேவை என்பதை நீங்கள் பரமபிதாவாகிய தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்களேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாய் நாங்கள் வாழ்ந்தாலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீதான் எங்களுக்கு தேவை, உங்கள் குடும்பம் தான் எனக்கு தேவை என்று சொல்லி
எங்கள் அறிந்திருக்கிற எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே குற்றமற்றவர்களாய், குற்றமற்ற மனச்சாட்சியோடவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். உடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாதே மறந்து போனோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் தயவாய் மனமிறங்கி மன்னித்து, அந்த ஆகான் சாபத்தீடானது எடுத்ததனால் அவன் கொல்லப்பட்டதை போல, அந்த ராகேல் ஆண்டவரை துதிக்கிறோம், அந்த சாபத்தீடானது எடுத்து வைத்ததனால் அவள் அழிக்கப்பட்டு போனதை போல, நாங்கள் அழிக்கப்படாதபடிக்கு என்னையும் எங்கள் குடும்பங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே அந்த உடன்படிக்கை மீறி அந்த சாபத்தீடானத்தை ஒருவேளை எங்களுடைய குடும்பங்கள்ல, எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத வேண்டாத ஆண்டவரே அந்த அருவருப்புகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னார். துணிகரமான அப்படிப்பட்ட அந்த பாவங்களை நாங்கள் மேற்கொண்டிருப்போம் என்று சொன்னார். தயவாய் மன்னித்து மனதிறங்கி இப்படி இரக்கத்தை வெளிப்படுத்தி, அன்றைக்கு பேதுரு மறுதளித்த பேதுரு மறுபடியும் அவனை உயிர்ப்பித்து அந்த சேனைகளுக்கு தலைவனாய் வைத்து ஆண்டவரை வைத்து கனப்படுத்தினதை போல நீர் அப்படியே நீங்க வைத்து ஆண்டவரை கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். கானானை போல ஆண்டவரை நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு நாங்கள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக ஆண்டவரை நாங்கள் நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்கிறபடினால, உமக்கே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்கிறபடினால, திறந்த புத்தகத்தை போல உமக்கு முன்பாக பரிசுத்த மனவாட்டியாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் கனி கொடுக்க, நானும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் ஆண்டவரே உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்திலே நீர் அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த உண்மை தன்மையை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உண்மையாய் நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்துல இந்த பூமியில எவ்வளவு கால நீர் எங்களை ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறோம், அது வரைக்கும் உண்மையாய் உத்தமமாய் நாங்கள் வாழ்ந்து பின்பற்றி வர நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர தடைப்பட்டவர்களை உணர்வுள்ளவர்களை ஆக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாடத்துல இருதத்தை கடினப்படுத்தி கொண்டு எண்ணம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற, சுயத்தை சார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்க கிரீஷங்க நாமத்தை மையப்படுத்தும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவங்க சரீர பிரகாரம் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் சோர்வுகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாறாத பிரசனத்துக்குள்ளே இந்த வாரம் முழுவதுமாய் பாதுகாத்து வழிநடத்தும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதம் குரல ஒரு அறிவிப்பு இருக்குது. அதனால வியாழக்கிழமை நமக்கு நைட் ப்ரேயர் இருக்குது. அதே போல கடந்த நாட்கள்ல இந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு கடந்த நாட்களில் ஒரு 25 பேருக்கு பக்கமாக 25-27 பேர் வந்து அந்த மணல் ஜல்லி இப்படிப்பட்ட அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டினார். வந்தவங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் நம்ம சொல்கிறோமே தவிர எல்லாம் உலக வேலைகளுக்கு தான் போவாங்க. ஆனால் கடவுளுடைய வேலை செஞ்சால் அதனால் நமக்கு நன்மை, அந்த ஆசீர்வாதம் இருக்கிறத என்னம்மா தினமா நான் ஒன்றும் முடிக்கலன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்ன அவசரம்? அதனால் வந்து இப்போச்சுன்னா எப்பயுமே ஒரு வேலை, கடவுளுடைய வேலை சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அது மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்யும்போது தான் கடவுளை ஆசீர்வதிக்கும். அதனால் நிறைய பேர் வீட்லேயே இருந்தால் கூட இங்கே வேலை நடக்கிறத கண்ணார பார்த்து கூட என்ன பண்ணாங்க நிறைய மக்கள் அதே சுற்றின்னு திரும்பி தான் இருந்தாங்க, வீட்டுக்காக இருந்து தான் பார்த்துட்டாங்க. அதனால் வந்து அதெல்லாம் தயவு செஞ்சு மாற்றிக்கணும், இந்த குணத்தில் முதல்ல மாற்றணும். அதே மாதிரி நான் சொன்னேன், இவன் எந்த குடும்பத்தில் 3 நாளும் வராத குடும்பம் யார்? கையத்துக்கு. 3 நாள் இங்கே வேலை நடந்துச்சு, 3 நாளில் 1 நாள் கூட வராதவங்களாம் யார்? கையத்துக்கு. நீங்கள் எல்லாரும் அன்பின் கட்டளையாக சொல்கிறேன். அவனுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் என்று நன்றி சதாக்காக நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளே நினைக்கிறதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.